நாளை நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறது சொன்னால் பிரகாசமுடைய எதிர்காலமாக மாற்றுவதற்கு நான் 4 மணி நேரம் தாமதம் 1:30 மணிக்கு விமானம் வந்தவுடன் விமான நிலையத்திலே இறங்குகிற போது விமானத்தில் கோளாறு ஏற்பட்டிருக்கிறது என்று பெங்களூருக்கு சென்றார்கள். அங்கே 1 மணி நேரம் இந்த பணிகளை முடித்துவிட்டு மீண்டும் வருகிற போது என் உயிரினும் மேலான சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், பெரியவர்கள் 5 மணி நேரம் எனக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் உங்களை வெல்வதற்கு எந்த சக்தியாலும் தமிழகத்தில் உருவாகியிருக்கிறார். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் உங்கள் தலைவருக்கு எல்லோரும் சொன்னார்கள் உங்கள் தலைவரை சந்திக்க முடியுமா என்றார்கள். எங்களோடு வந்த 100 பேர்கள் 1.25 மணி நேரம் அவர்களுக்கு சால் வெடி வைத்து உங்கள் துண்டை போட்டு அரவணைத்து ஒரு வரலாறு படைத்த தலைவர் தான் உங்கள் தலைவர். ஆகவே சகோதரர்கள், நாளை எதிர்காலத்தை நோக்கி நாம் பயணம் செய்ய போகிறோம். நாளை எதிர்காலம் மட்டுமல்ல, வரலாற்றை படைக்க போகிறோம். சொன்னால் ஆண்ட ஆட்சிகளை ஆள வேண்டுமா? புதிய தலைவரை ஒருவர் உருவாக்க வேண்டாமா? வேண்டும். மக்களுக்கு நல்ல முறையிலே பணியாற்றுவதற்கு ஏறத்தாழ ஆண்டிற்கு 500 கோடி ரூபாய் திரைப்படத்தால் கிடைக்கும். தேவையில்லை. மக்கள் பணியாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று வந்திருக்கிறார். தூய்மையான ஆட்சி, மக்கள் ஆட்சி, தமிழகம் அமைதி பூங்காவை காண்பதற்கு